வணக்கம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீஃபே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்தியா நடத்திய தாக்குதலை பற்றி. இப்போது அதாவது இவ்வளவு காலமாக பாகிஸ்தான் பரப்பியதெல்லாம் பொய்யான தகவல் என்று அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பிறகு இந்தியாவை தாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் பாகிஸ்தானிகள். ஆனால் அந்த தாக்குதலுக்கு 1 மணி நேரம் மட்டுமே இருந்த நிலையில் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் சொல்கிறார். அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க தயாராகிறது, நேரமெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு தயாராக இருந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் தாக்குவதற்கு முன்பு அந்த நாளில் இந்தியா பாகிஸ்தானை மீண்டும் தாக்கியுள்ளது. அந்த முறை தாக்குதலில் பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இதைவிட ஒரு ப்ரமோஷன் இனி கிடைக்குமா என்ன? ராவல்பிண்டி உள்ளிட்ட பாகிஸ்தானின் பல இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் ராவல்பிண்டியில் தான் அமைந்துள்ளது. அவர்களின் விமான தளங்களின் மிக முக்கியமான மையங்கள் மட்டுமல்ல, அங்குதான் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தேவையான கட்டுப்பாடுகள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. ராவல்பிண்டியில் தான் அதன் கண்ட்ரோலர் யூனிட் உள்ளிட்ட விஷயங்கள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் இந்தியா தாக்கியது என்று பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதுவும் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இந்தியா தாக்கியது என்று கூறியுள்ளார். இவ்வளவு நாட்களாக பாகிஸ்தான் சொன்னதெல்லாம் பொய் என்று அவர்களின் பிரதமரே தெரியாமல் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதாவது இந்தியா தாக்குதல் நடத்தியது, அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் உடனடியாக இந்தியாவை தொலைபேசியில் அழைத்து சண்டை நிறுத்தம் கோரி கெஞ்சியது. பாகிஸ்தான் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் முதலில் அழைத்துள்ளது. அதில் பல நாடுகளும் இந்தியாவை தொடர்பு கொண்டுள்ளன. அப்போது இந்தியா சொல்லியுள்ளது, நாங்கள் இந்த போரை தொடர விரும்பவில்லைதான். எங்களது போர் தீவிரவாதிகளுக்கு எதிரானது. நாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கி இருக்கவில்லை. நாங்கள் முதலில் தாக்கியது தீவிரவாதிகளைத்தான். ஆனால் அவர்கள் பதிலடியாக எங்கள் ராணுவ தளங்களை குறிவைத்தார்கள். அப்போது நாங்கள் அவர்களின் தாக்குதல்களை எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தகர்த்து விட்டோம். ஆனாலும் அவர்கள் எங்கள் ராணுவ வசதிகளை குறிவை காரணத்திற்காக அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு பதிலடி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் எங்களை தாக்க திட்டமிட்டனர். அந்த நேரத்தில் அதை புரிந்து கொண்டு அவர்களின் விமான தளங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் நாங்கள் தகர்த்தோம். இனி சண்டை நிறுத்தம் தேவைப்பட்டால் பாகிஸ்தான் நேரடியாக எங்களை அழைக்க வேண்டும். அவர்கள் அழைத்து சொல்லட்டும், பின்னர் யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டது பாரதம். அதை சொன்னவுடன் அந்த நாடுகள் அந்த தகவலை பாகிஸ்தானிடம் தெரிவித்திருப்பார்கள். அவ்வாறு பாகிஸ்தான் இந்தியாவை அழைத்து சண்டை நிறுத்தம் கோரியது. அதற்கிடையில் பல விவாதங்கள் நடந்துள்ளன. இறுதியில் தற்காலிகமாக ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டது, முழுமையாக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பாகிஸ்தான் பிரதமரே ஒப்புக்கொண்டுள்ளார், இந்தியா அவர்களின் விமான தளங்களை தாக்கி தகர்த்த பிறகுதான் சண்டை நிறுத்தத்திற்கு அவர்கள் முன்வந்தார்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் இங்கே ஒப்புக்கொள்கிறார். இங்கு மிக முக்கியமான விஷயம், பிரம்மோஸ் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இல்லை என்பதுதான். அது மட்டுமல்ல, இந்தியா கூறியது போலவே சீனாவால் உருவாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் HQ-9 உள்ளிட்ட அனைத்தையும் இந்தியா தகர்த்தெறிந்து விட்டது என்பதும் தெளிவாகிறது. பாகிஸ்தான் கூறிய இந்தியாவின் S-400 தகர்த்தோம், அது இது என்ற பாகிஸ்தானின் அனைத்து கூற்றுகளும் பொய் என்பதும் நிரூபணமாகிவிட்டது. காரணம், கடைசி தாக்குதல் இந்தியாவால் தான் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு பாகிஸ்தானால் எழுந்து நிற்க முடிந்தால் தானே தாக்குதல் நடத்துவதற்கு. இந்த ஒரு உண்மையை பாகிஸ்தானின் வாயிலிருந்தே உலகம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாட்களாக பாகிஸ்தான் சொன்னவை அனைத்தும் சுத்த பொய்கள் என்று உலகம் புரிந்து கொண்டுள்ளது. ஆனால் இந்தியா நடத்திய தாக்குதல்கள் உண்மை என்பதை பாகிஸ்தானை ஒப்புக்கொண்டுள்ளது. அவரே சொன்ன விஷயங்களை இனி மறுக்கவும் முடியாது. உண்மைகளை தன்னை அறியாமலேயே வெளிப்படுத்திவிட்டார் ஷெஹ்பாஸ் ஷெரீஃப் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் நாம் எப்போதும் சொல்வதுண்டு, என்னதான் மூடி மறைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்று. ஜெய்ஹிந்த்.